ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக் ஓக் பிஎல்எஃப்எஃப் உடைய பாஸ் லவர் சர்வெண்ட் அந்த எஃப்எஃப் உடைய ஒரு ஸ்பெஷல் எபிசோடை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேத்தோட இந்த எஃப்எஃப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு போனஸ் பார்ட், அதாவது இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வந்து ஒரு சின்ன வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, நம்ம இந்த போனஸ் பார்ட்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் பார்ட் வந்து நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம டேவும் ஜேகேவும், அதுக்கப்புறம் கிம்மு, நம்ம ஜோப்பு கூட வந்து நம்ம குட்டி பாப்பா ஜியா, இவங்க 5 பேரும் ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக வாழலாம். இந்த ஒரு மாஃபியா பிஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலான பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு நம்ம டே முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க 5 பேருமே பேசியிருப்பாங்க. இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் அந்த பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே, வாங்க இந்த ஸ்பெஷல் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் விட்ட இடத்துலேருந்தே தான், அதாவது அந்த ஹாலில் அந்த ஷோஃபாவில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம டே வந்து அவரோட பிளான் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இது வரைக்கும் நடந்த எல்லா மாஃபியா பிஸ்னஸுமே வந்து குவைட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த பாடி கார்ட்ஸை நீ வேலையை விட்டு நிறுத்த வேணாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டார்ட் அப் நியூ பிஸ்னஸ்க்கு இவங்களே வந்து நம்ம எம்ப்ளாயை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ அவங்களும் வந்து ஓகே சொல்கிறாங்க. உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நியூ பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கும் இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜேகேவும் நம்ம ஜோப்போ வந்து இன்னும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா? ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்டர்னாக நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம், இங்கேருந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து அவங்களோட லைஃப்பையும் அப்படியே லீட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசி ஓகேவா ஃபைனலாக முடிவை எடுத்துடுறாங்க. அவங்க முடிவு எடுத்த மாதிரியே 1 வீக்லேயே நம்ம டே என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட மாஃபியா பிஸ்னஸ் மொத்தத்தையுமே வித்ட்ரால் பண்ணிவிட்டு, ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கம்பெனி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நல்லாவே அந்த கம்பெனியை லீட் பண்ணுறாரு. இப்படியாக ஒரு 2 மந்த் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ 2 மந்த்க்கு அப்புறம் காட்டுறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு வெளியில் நம்ம ஜேகேவும் டேவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கு? நம்ம ஜியா பாப்பாவுக்கு தான். ஸோ ஜியா ஸ்கூல் விட்டு உடனே வேகமாக வரா. டேடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ணுறா. என்ன, அவன் டேடியா? அப்போ நான் யார் உனக்கு? நீயும் டேடி தான். இதுக்கு முன்னாடிலாம் எப்போ ஸ்கூல் கூப்பிட்டு போனாலும் வேகமாக வந்து ஃபர்ஸ்ட் என்ன தான் நீ தேடுவேன், என்ன தான் ஹக் பண்ணுவேன். இப்போல்லாம் சுத்தமாக எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிற ஜியா. ஏன் ஜேகே கோச்சிக்கிற? என்ன ஜேகேவா? அவன் மட்டும் உனக்கு டேடி, நான் உனக்கு ஜேகேவா? நான் உன்கிட்ட பேசவே போகிறதில்ல, போ ஜியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே செல்லமாக கோவப்பட்டுட்டு அப்படியே காரில் ஏறி உட்காந்துடுறாரு. அவன் கடுப்பாயிட்டான். ஆமாம் டேடி, பின்ன நீ இப்படி பண்ணா அப்போ நான் என்ன பண்ணுறது? போய் அவனை சமாதானப்படுத்து அப்படின்ட்டு குழந்தைய வந்து நம்ம ஜேகே கூட உட்கார வச்சுட்டு நம்ம டே தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இவங்களோட டே டு டே ரொட்டீன். அதாவது தினமும் ஜியாவை பிக்கப் பண்ணுறதும் சரி, ட்ராப் பண்ணுறதும் சரி, இவங்க 2 பேரோட வேலை தான். 2 பேருமே மிஸ் பண்ணாமல் இந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஸோ இப்படியாக அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே காரில் பயங்கரமாக நம்ம ஜேகேவை கிண்டல் பண்ணிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜியோவுக்கு வந்து ஆல்ரெடி அவரோட காலேஜ் இதான் ஃபைனல் இயர் லாஸ்ட் செம்மு. ஜேகேவை பார்க்குறாரு. டே ஒழுங்காக வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு என்னை சாவடிக்காதரா அப்படின்ட்டு கத்துறாரு. வரேன்டா, குழந்தைய தானே பிக்கப் பண்ண போனேன், ஏன் ஒரு நாள் பிக்கப் பண்ணலன்னா என்ன ஆகிடப்போகுது? அதான் டே போய் கூப்பிட்டு வருவார்ல. சரி விடு, சண்டை போட வேணாம், வா ப்ளீஸ் மச்சான், என்னால் சத்தியமாக முள்ளடா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜோட ப்ராஜெக்டில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்ம எந்த சேட்டையும் பண்ணக்கூடாதுன்ட்டு டே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம ஜேகேயோட காலேஜ் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்காக தான் நம்ம டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது நம்ம ஒரு ஸ்பெஷலான டேவை வந்து கேலண்டரில் மார்க் பண்ணோம்ல, அந்த மாதிரி டே வந்து ஜேகே கம்ப்ளீட் பண்ண போகிற, அதாவது காலேஜ் கம்ப்ளீட் பண்ண போகிற டேவை வந்து கேலண்டரில் மார்க் பண்ணி ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டுருக்காரு. முடிக்கலையா? இன்னொரு 4 நாள் தான், இன்னும் 3 நாள் தான். அந்த மாதிரி ஒரு நாள் பாஸ் ஆகுது. ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆகிடுது. 1 வீக் அப்புறம் லாஸ்ட் டே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ சந்தோஷமாக வேகமாக ஜியோப்பை கூப்பிட்டு வெளில வராரு. வந்த உடனே 2 கார் இருக்குது. என்ன 2 காரில் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம கிம்மா, ஜோ வா நம்ம போய்ட்டு ஜியோவை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். என்ன, ஜியாவை நம்ம பிக்கப் பண்ண போகிறோமா? என்ன சொல்கிறேன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோவை போய் இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜியோப்பா ஜேகே கையை பிடிச்சிட்டு, என் உயிர் நண்பன், அவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், இப்போ நீ வரல உன் உயிரே இல்லாமல் பண்ணிவிடுவான் டே, அந்தளவுக்கு அவன் செம்ம பொசசிவில் இருக்கான், ஒழுங்கு மரியாதையாக வந்துரு,
என்ன பொசசிவ்ல இருக்கானா? எதுக்கு? பின்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஓவராக க்ளோஸாக இருக்கீங்கடா. எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. நீயும் நானும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வா ஒழுங்கா அப்படின்ட்டு நம்ம கிம் என்ன பண்ணுறாருன்னா கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஜோப்பா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ஜோப்பா இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஜேகே, நான் வீட்டுக்கு போகிறேன். நீ எங்கேயோ வெளில போகிற மாதிரி தெரியுது. டேக்கிட்ட பார்த்து போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு சொல்ல, டே என்னடா என்னை தனியாக கூத்து வர்ற? டே போடா, டே தானே, கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவனும் நினைக்கிறான் போல். போயிட்டு வா, நான் ஸ்கூல் போயிட்டு ஜியோவை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோவை அங்கேருந்து கிம் கூட கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டே நம்ம டேக்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஏன்னா நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரியும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ட்டு. ஸோ இவங்க பேசி வச்சது தான். என்னோட வேறு எக்ஸாம் முடியுது, என்றைக்குன்னு பார்த்து இப்படி வேறு பண்ணுறான். என்றைக்குமே ஜியோவை பிக்கப் பண்ணுறதில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி வாலண்ட்ரியாக இவன் நம்மளை இன்னும் பண்ண போகிறானே அப்படின்ட்டு நம்ம ஜேகே மனசில் யோசிச்சுக்கிட்டு பயந்துட்டே நம்ம டே பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாரு. டே வா வா ஏறு. என்னடா புதுசாக பார்க்குற? நான் என்ன பேயை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல ஜேகேவா வேகமாக போயிட்டு ஏறி உட்காந்துடுறாரு. நம்ம டேவும் வந்து ஃப்ரெண்ட் சீட்டில், அதாவது நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அமைதியாக வாடா அப்படின்ட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போகிற ரூட் வழியாக தான் போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போகாமல் வீட்டை தாண்டி இவங்க போகிறாங்க. டே வீடு அங்கே இருக்குது, எங்கே கூட்டிகிட்டு போகிறோம்? அமைதியாக வாடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸாக நம்ம டே ட்ரைவிங்லேயே இருக்கார். ஜேகேவா செம்ம காண்டாயிறாரு. இப்போ எங்கே தாண்டா கூட்டிகிட்டு போகிறேன்? ஜியோவை வேறு பிக் பண்ணல, என்ன தான் நீ பிளான் வச்சுருக்கேன்? அதெல்லாம் கிம்மும் ஜியோவும் எப்போயோ ஜியோவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நீ அமைதியாக வான்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்து நம்ம ஜேகேவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா மெயின் ரோட்டில், அதாவது மெயின் ரோட்லேயே அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் ரைட் சைடில் ஒரு சின்ன ரோடு வந்து கட் ஆகுது. அந்த வழியாக நம்ம டே வந்து காரை கட் பண்ணுறாரு. டே என்னடா இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன்? இங்கே பார்க்கவே பயமாக இருக்குது, காடு மாதிரி இருக்குது. ஐயோ வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அந்த கார் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அங்கே போனால் ஒரு இடத்துல ஒரு வுட் ஹவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய மரத்துக்கு மேலே வுட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க, அதாவது மரத்தில் வீடு இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்குது. நம்ம ஜிகேவா பார்க்குறாரு. என்னடா செம்மையாக இருக்குது, வா வா இறங்கி வா, உள்ளே போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஃபர்ஸ்ட் கார்லேருந்து இறங்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஜேகேவோட டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜேகேவும் இறங்கி வர்றாரு. என்ன டே எதுக்கு இங்கே வந்திருக்கா? யாரோட இடம் இது? நம்ம இடம் தான். என்ன நம்ம இடமா? இது எப்போ வாங்கின? ஒரு 1 வீக் ஆகுது. ஒரு சின்ன சர்ப்ரைஸ், உனக்கான ஒரு சின்ன கிஃப்ட். என்ன கிஃப்டா? எதுக்கு? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு தான் போகிறாரு. வந்து ஸ்டெப் இருக்குது, ஸோ அது மேலே ஏறி ஜேகேவை கூப்பிட்டு போகிறாரு. கீ வந்து நம்ம ஜேகே கிட்டே கொடுக்குறாரு. ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு. என்ன நானா? ஓப்பன் பண்ணுறா, ஒன்றும் ஆகாது, நான் தான் பக்கத்தில் இருக்கலாம். ஓப்பன் பண்ணு. சரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த டோரை ஓப்பன் பண்ணால் செம்ம க்யூட்டாக ஒரு கேண்டில் லைட் டின்னர், அதாவது உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இவங்க வந்து 4 o'clock மேலே தான் அவரோட காலேஜே கம்ப்ளீட்டாக இருக்கும் வந்திருப்பார். அங்கேருந்து எப்படியோ நம்ம ஜியோவை பேசி அனுப்பி ஒரு 4:30க்கு தான் அங்கே வந்து கார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1.5 hours ட்ராவல் பண்ணி 7 o'clock, அதாவது 7:20 7:30 கிட்ட தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் நைட்டு 7:30க்கு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. வந்து பார்த்தா கேண்டில் லைட் டின்னர் செம்ம க்யூட்டாக இருக்குது. யாரோ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஜேகேக்கு நல்லாவே வந்து புரியுது. என்னடா திருன்னு முடிச்சிட்ருக்கேன், உள்ளே போ. என்ன நானா? அடைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பின்னாடி வர்றாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனால் சடனாக ஏன் இந்த மாதிரி தோணுச்சு? வேறு ஒன்றும் இல்லை, வா டின்னர் சாப்பிட்லாம், உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை அங்கே இருக்கிற சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு பக்கத்துலேயே உட்காராரு இன்னொரு சேரில். ஸோ 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்க ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. மாறி ஊட்டி விட்டுக்கிறாங்க. 2 பேரும் மாறி ஊட்டி விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு சரி ஓகே டே வா கிளம்பலாம். எங்கே? வீட்டுக்கு. ஜியா தனியாக இருக்க மாட்டா. ஜியாவோட பிளான் தாண்டா இது. என்ன ஜியாவோட பிளானா? என்ன சொல்கிறேன்? 1 வீக் முன்னாடியே ஜியா இந்த பிளானை என்கிட்ட சொன்னான். ஸோ தனியாக போயிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. சின்ன குழந்தையாக இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கா. என் அண்ணன் பொண்ணாச்சே, என் மூளை அவளுக்கு இருக்காத என்ன? அப்போது அவள் போட்ட பிளான் படி தான் நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. அப்படி இல்லைடா, நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவளும் நினைக்கிறா.
அது தப்பில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ்னு நீயும் இருக்க. உனக்கு காலேஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி. என்னிலேருந்து நீ கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட் ஆகிட்ட. ஸோ அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜேகே கிட்ட வராரு. ஜேகேக்கா பயமாயிடுது. ஐயோ இன்னும் இவன் கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக இறுக்கமாக கண்ணை முடிக்கிறாரு. என்னடா என்னாச்சு அவ்வளோ பயமா? ஆ அது அது கண்ணை திறந்தே என்னை பாருடா. என் கண்ணில் எவ்வளோ லவ் இருக்குன்னு பாரு. டே அது 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 வந்து முதல்ல கண்ணை திறந்து என் கண்ணை பாரு. அப்போ தான் உனக்கு எல்லாமே புரியும். ப்ளீஸ் ஜேகே என்னை பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே வந்து பொறுமையாக அவரோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம வந்து அப்படியே லிட்ரலி கண்ணு கூட சிமிட்டாமல் ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம ஜேகேவை வந்து அப்படியே மென்று முழுங்கிடுற மாதிரி அவரோட கண்ணுலேயே அந்த ஒரு இதுவை வந்து அந்த லஸ்ட்டை வந்து அவர் காட்டுறாரு. இது வந்து நம்ம ஜேகேக்கு நல்லாவே புரியுது. ஜேகேவை அப்படியே திருன்னு முழிச்சுட்டே அவர் கண்ணை பார்த்துட்டே இருக்காரு. நான் கொஞ்ச நாளாகவே உன்னை எந்த தொல்லையும் பண்ணாமல், உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் இத்தனை நாள் நல்ல பையனாக வெயிட் பண்ணல. எனக்கு இன்றைக்கி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து திக்கி திணறி நம்ம ஜேகே கிட்ட எனக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்க ஜேகேவால் நோ சொல்லவே முடியல. அவர் அமைதியாகவே தலையை குனிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன இவன் அமைதியாக இருக்கான்? உனக்கு என்னடா பிடிக்கலையா? இன்னும் உனக்கு டைம் வேணுமா? இன்னும் நீ டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, என்கிட்ட சொல்லு. சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா நான் விலகியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஸ்டெப் அப்படியே பேக்கில் போக நம்ம ஜேகே நம்ம டேவை இழுத்து பிடிச்சி செம்ம டீப்பாக ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம விடுவாரா? அவ்வளோதான், இதுக்குத்தானே காத்துக்கொண்டே இருந்தாய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பயங்கரமாக பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் ரொம்ப ரொம்ப டீப்பாகவே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் மாறி மாறி அவங்களோட ஷர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நம்ம டேவா அப்படியே நம்ம ஜேகேவோட ஷர்ட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜேகேவா பொறுமெல்லாம் கிடையாது. நம்ம டேவோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த பட்டன் அப்படியே பிஞ்சு கீழே விழுது. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் அக்ரெசிவாக மாறி மாறி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் சலிச்சவன் இல்லை, நானும் சலிச்சவன் இல்லைடான்ற மாதிரி அந்த கேஸ்லேயே வந்து காமிச்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேகேவோட வேஸ்ட் அப்படியே பிடிச்சி தூக்கி அவரோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. நம்ம ஜேகேவும் வந்து நம்ம டேவோட ஷோல்டரை வந்து பிடிச்ச மாதிரி 2 ஹேண்டில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி நம்ம டேவோட வேஸ்ட்டை தான் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம நின்றுக்கிட்டு இருக்காரு, நம்ம ஜேகே டேவோட ஹிப்பில் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க அந்த டைனிங் டேபிள் மேலே நம்ம ஜேகேவை அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஜேகேவை அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம டேவை பார்க்குறாரு. 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில, ரூமுக்கு போகிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள் மேலே இருக்கிற எல்லா திங்ஸுமே அப்படி கீழே தட்டி விடுறாரு. ஸோ எல்லாமே கீழே விழுது. அந்த கேண்டில் எல்லாமே கீழே விழுது. ஸோ லைட்ஸ் எதுவுமே அவங்க வரும்போதே ஆன்ல இல்லை, வெறும் கேண்டில் லைட் டின்னர் மட்டும்தான். ஒரு 4 கேண்டில் மட்டும்தான் அந்த டேபிளை சுற்றி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தட்டி விடுறாரு. 3 கேண்டில் கீழே விழுந்து அணைஞ்சிடுது. ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அது வந்து கீழே விழுந்து அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. அது ஆன்லேயே இருக்குது, அது அணையில. அதாவது இவங்களோட அந்த ரொமான்டிக் சீன், அதாவது அந்த ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே ஜஸ்ட் லைட்டாக இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இருட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஒரே ஒரு சின்ன டார்ச் லைட் வெளிச்சத்தில் நம்மளோட கையை வந்து அந்த லைட் மேலே வைக்கும்போது நம்ம கையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து, அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த நம்மளோட வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனில் நம்மளோட கை அந்த செவுத்து மேலே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க 2 பேரோட ரொமான்ஸ் அந்த ஒரு சின்ன கேண்டிலோடைய வெளிச்சத்தில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை, பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே தான் வந்து அந்த டைனிங் டேபிள் மேலே படுத்திருக்காரு. ஸோ நம்ம ஜேகேக்கு மேலே நம்ம இருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து கூட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட 2 ஹேண்டையும் வந்து ஒன்றா பிடிச்சி ஜேகேவோட ஹெட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேண்டில் அந்த 2 ஹேண்டையும் லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவோட ஹெட்டில் இருந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே கீழே வராரு. ஜேகேவோட நோஸு, லிப்ஸு,
நோஸு, ஐஸு எல்லா இடத்துலையுமே, இயர்ஸு எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் பயங்கரமாக கிஸ் பண்ணாரு. நம்ம ஜேகேவால் தாங்கவே முடியல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் வந்து நம்ம டேக்கிட்ட வந்து இழக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது ஸ்டார்டிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜேகே வந்து அக்ரெசிவாக இருந்தாரோ அப்படியே அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சைலண்ட் ஆயிடுறாரு. ஆனால் நம்ம டே கொஞ்சம் கூட அவரோட ஸ்ட்ரென்த் குறையவே இல்லை, அவரோட அக்ரெசிவ்னஸும் குறையவே இல்லை. பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு, அங்கங்கே கடிச்சு வைக்கிறாரு. நம்ம டே மூவ் பண்ண நம்ம ஜேகே வந்து பயங்கரமாக சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு சவுண்ட் நம்ம டேக்கு வந்து இன்னமும் அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நம்ம ஜேகேவோட கையை வந்து நம்ம டே விட்டுறாரு. நம்ம ஜேகேவோட ஹேண்டை ரெண்டுத்தையுமே ஒன்றா பிடிச்சிட்டு அவரே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபைனலாக நம்ம டே அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஜேகேவோட லெக்ஸ் கிட்டே வந்துட்டார். ஸோ கிஸ் பண்ணி நம்ம ஜேகேவை அப்படியே பார்க்குறாரு நிமிர்ந்து. ஜேகேக்கா ஒன்றுமே முடியல, ஒரு மாதிரி போதையில் இருக்கார். அந்த பார்க்குற டேவா ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைனிங் டேபிள் மேலே இவர் ஓவராகி நம்ம ஜேகேவோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே, என் கண்ணை மட்டும் பாரு, என்னை மட்டும் பாரு, எதையும் யோசிக்காத, என் கண்ணையே பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவும் நம்ம டேவோட ஐஸை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே நம்ம ஜேகேக்கு லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஸோ நம்ம டே வந்து இன்சைட் பண்ணிட்டாரு. ஸோ 2 பேரும் ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு இன்டிமேட் செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டே விடுற மாதிரி இல்லை நம்ம ஜேகேவை. ஸோ ஒரு தொடர்ந்து இன்சைட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம ஜேகேக்கு ரொம்பவே வந்து வலி அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம டேவும் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம கடைசியாக வந்து நம்ம ஜேகேவோட ஐஸ்லேருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அவர் அழவே ஆரம்பிச்சிடுறாரு அந்த வலி தாங்காமல். நம்ம டே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஜேகே வந்து விடலை. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த வலி இருக்க தானே இருக்கும், பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ மூவ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறது. நம்ம டேக்கும் அது நல்லாவே புரியுது. ஸோ 2 பேருமே பயங்கர இன்டிமேட்டாக ரொம்ப ரொமான்டிக்காக அந்த டைனிங் டேபிள்லேயே அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே அந்த நைட் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மார்னிங் பார்க்குறாங்க. மார்னிங் வந்து நம்ம டே தான் வந்து வேக்கப் ஆகுறாரு. ஆக்சுவலாக நைட் வந்து இவங்க 2 பேரும் அப்படி இருந்ததில் நம்ம ஜேகே மயங்கி தூங்கிட்டு இருப்பார். செம்ம டயர்டாகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம டே தான் ஜேகேவை தூக்கிட்டு வந்து அவரை வந்து அந்த ஹவுட் ஹவுஸ்லேயே ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது, அங்கே இருக்கிற பெட்டில் படுக்க வச்சுட்டு இவரும் பக்கத்துலேயே கட்டி பிடிச்சிட்டு பெட்ஷீட் போச்சுட்டு 2 பேருமே நேக்கடாகவே நைட் ஃபுல்லாக அப்படியே தூங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம டே தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறாரு. அப்படியே நம்ம ஜேகேவை தான் பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே எழுந்து அங்கே இருக்க வாஷ்ரூமை போய் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கிச்சனுக்கு தான் வராரு. ஸோ ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஜேகேக்கு எதனா ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் கழிச்சு ரூமுக்கு தான் வராரு. ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜேகே வந்து இன்னமும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் தூங்குறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நம்ம ஜேகே கிட்டே வந்து உட்காந்துட்டு ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் தான் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜேகேக்கும் முழி போகிறது. லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவரால் அசைய முடியல, ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது, பாடியெலாம் ரொம்ப வீக்காக இருக்கார். அப்படியே கண்ணை திறந்து நம்ம டேவை தான் பார்க்குறாரு. என்ன டே, எப்போ எங்கே வந்தோம், நீ அப்படியே தூங்கிட்டடா, டயர்டாகிட்டியா, அப்படியே தூங்கிட்ட, நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சேன். சரி, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், ஏஞ்சி சாப்பிட்றியா? இல்லை டே, எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாமா? சாப்பிட்டா தாண்டா உடம்பு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், இல்லைன்னா நீ டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்லடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே படுக்கிறாரு. பிச்சரும் ஒன்று ஒழுங்கு மரியாதை எழுந்துரி அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேவை எழுப்பி உட்கார வச்சுட்டு நம்ம டே வந்து ரெடி பண்ணதை எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஜேகே ஒத்துக்கிட்டு வாஷ்ரூம்க்கும் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய்ட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம டே வந்து வெளில வெயிட் பண்ணுறாரு. வந்த உடனே உட்கார வச்சு இவர் ரெடி பண்ண அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இவரே ஊட்டி விடுறாரு. ஸோ அவரும் எல்லாமே சாப்பிட்றாரு. ஓகே, எப்போ வீட்டுக்கு போகலாம், எனக்கு ஜியா ஞாபகமாகவே இருக்குது. மார்னிங் தான் ஜியா கால் பண்ணா. என்ன சொன்னா, என்னை கேட்டாளா? 2 நாளைக்கு வீட்டு பக்கமே வராதிங்கன்னு சொல்லிட்டா. ஏன், நம்ம இல்லாமல் சந்தோஷமாக இருக்கா? நான் முடிவு பண்ணிட்டேன், 2 நாளைக்கு நம்ம இந்த வுட் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிடலாம். போட்டே, என்னால் முடியாது. என்ன முடியாதா? நேற்று நம்ம ட்ரை பண்ணது வெறும் சாதாரண ட்ரையல்ஸ் தான்டா. என்னது? ஆஹா, முடியாது, இதுக்கப்புறம் தான்டா நிறைய இருக்குது. ஐயோ டே ப்ளீஸ்டா, எதுவும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது,
இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த செக்ஷன் போகலாம். என்ன அடுத்த செக்ஷனா? என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம டேவா, ஓ முடியாதா, உனக்கு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுக்குறதே வேணான்ட்டு எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். இப்போவே ஸ்டார்ட் பண்ணாதான் நீ ஏன் வலிக்கு வருவ. பார்க்க பச்சை பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு நேற்று என்ன வேலை பார்த்து விட்ட. நானே அமைதியாக தாண்டா இருந்தேன், நீ தாண்டா என்னை சீண்டி விட்ட. நீ மட்டும் சும்மாவா, நீ என்னை எப்பெல்லாம் திரும்ப கிஸ் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல, டேய் நீ தாண்டா முதல்ல பயங்கரமாக என்னை கிஸ் பண்ண. நீ கிஸ் பண்ணதில் இங்கே பாரு, என் லிப்ஸில் ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு கிஸ் பண்ணி வச்சுருக்கடா அப்படின்ட்டு நம்ம டே காட்டுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஜேகேக்கு ஒரே ஷையாக எடுத்து அப்படியே தலையை குனிஞ்சிட்டு சிரிக்கிறாரு. ஏய் வெக்கப்படுறியாடா, இப்போ தாண்டா நீ வெக்கப்பட்டே நான் பார்க்குறேன், செம்ம க்யூட்டாக தான் இருக்க, இப்போவே ஒன்று எதனா பண்ணணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டு அப்படியே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நம்ம டே மறுபடியும் நம்ம ஜேகே மேலே பாயிறாரு. ஸோ நம்ம ஜேகேவா, ப்ளீஸ் டே விடுடா போதும் அப்புறம் பார்த்துக்கலாம். முடியாது கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னொரு ரவுண்டு அப்படின்ட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த பார்ட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதோட பாஸ் லவர் சர்வெண்ட் எஃப்எஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த போனஸ் பார்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பை பாய்.